முரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் திரை முரசு. சினிமாவில் கோலிவுடா இருந்தாலும் சரி, ஹாலிவுடா இருந்தாலும் சரி, நடக்கிற புது புது விஷயங்களை சுட சுட உணவுக்கு கொடுக்கிற மாதிரி தர நிகழ்ச்சி தான் நம்ம திரை முரசு. நேரா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? திரைமுரசு நிகழ்ச்சியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமா நடக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேல ஆகுது. அவரோட படங்களை பார்க்காம ரசிகர்களாம் ஏங்கி போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஜெயிலர் படத்துல இருந்து அப்டேட் அடிக்கடி கொடுத்து ஆறுதலை கொடுத்துக்கிட்டு வராங்க படக்குழுவினர். கொஞ்ச நாளா எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருந்தாங்க. இதனால சோர்ந்து போயிருந்த ரசிகர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற மாதிரி இப்போ ஒரு புது அறிவிப்பை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான நடிகர் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தில் நடிச்சிட்டு வந்தார். நெல்சன் திலீப்குமார் இயக்கிட்டு வர இந்த படத்தோட அறிவிப்பு கடந்த வருஷம் பிப்ரவரி மாதம் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் படத்தோட வேலைகள் தொடங்கின இந்த படத்தில் மலையாள நடிகர் மோகன்லால், கன்னட நடிகர் சிவராஜ்குமார், ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷெராப் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா மோகன், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, விநாயகன் உள்ளிட்டோர் பல முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. ரஜினிகாந்த் ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனா நடிச்சிருக்கிற இந்த படத்திலிருந்து ஏற்கனவே ஒரு டீசர் வெளியாகி வைரலான நிலையில ராஜஸ்தான், ஜெய்சல்மார் மற்றும் சென்னை போன்ற இடங்கள்ல விறுவிறுப்பா படப்பிடிப்பு நடத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில ஜெயிலர் படத்தோட படப்பிடிப்பை நடிகர் ரஜினிகாந்த் நிறைவு செஞ்சிருக்காரு. இன்னும் டப்பிங், ரீ ரெக்கார்டிங் போன்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் மட்டுமே பாக்கி இருக்கிற நிலையில சீக்கிரமே படக்குழுவினர் படத்தோட வெளியீட்டு தேதியை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி பல சூப்பர் ஸ்டார் நடிகர்களோட சேர்ந்து நடிச்ச அந்த சூப்பர் ஸ்டார் நாயகி இந்த உச்ச நடிகரோட படத்துல மட்டும் நடிக்காமே இருந்தாங்க. ஆனா இப்போ அதுவும் நடக்கத்தான் போகுது. தமிழ் சினிமாவோட முக்கிய இயக்குநர்கள்ல ஒருத்தரான மணிரத்னத்தோட படத்துல தான் இந்த விஷயம் நடக்க போகுதான். யார் அந்த நடிகர், அது என்ன படம், இதை பத்தின செய்தியை பார்க்கலாமா? உலக நாயகன் கமல்ஹாசன் இப்போ சங்கர் இயக்கத்தில் உருவாகிற இந்தியன் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிட்டு வர இந்த படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கி வருது. இந்த படத்துக்கு அப்புறமா நடிகர் கமல் மணிரத்னம் இயக்கத்தில் அவரோட 234வது படத்தில் நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருந்தது. இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியா ஏற்கனவே மன்மதன் அன்பு, தூங்காவனம் போன்ற படங்கள் நடிச்ச த்ரிஷா நடிக்க போறதா செய்தி பரவி இருந்தது. இந்த நிலையில கமல்ஹாசன் ஜோடியா நடிக்க நயன்தாரா கூட படக்குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், சிம்பு, தனுஷ் மற்றும் பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களோட நடிச்சிருக்கிற நயன்தாரா இந்த படத்தில் நடிப்பது உறுதியாகும் பட்சத்தில் நடிகர் கமல் கூட நயன்தாரா முதன்முறையாக இணைய போகிறாங்க. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இயக்குனர் மாரி செல்வராஜ் துருவ் விக்ரம வச்சு கபடி போட்டிகளை மையமா இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுக்க இருப்பதா ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. மாரி செல்வராஜ் புதுசா வந்திருக்கிற துருவ வச்சு புதுசா ஏதோ பண்ண போறாருப்பா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் போது என்ன நடந்துச்சோ தெரியல. திடீர்னு அந்த படத்தை நிறுத்திட்டு உதயநிதியை வச்சு மாமன்னன் படத்தை எடுக்க போயிட்டாரு மாரி செல்வராஜ். இப்ப மறுபடியும் கிடப்புல போட்ட படத்தை கையில் எடுக்க இருக்காராம் மாரி செல்வராஜ். அது எப்போ, யார் தயாரிக்கிறா, இது பத்தின செய்திகளை பார்க்கலாம். பரியேறும் பெருமாள் படம் மூலமா இயக்குனரா அறிமுகமான மாரி செல்வராஜ் தனுஷ் நடிப்புல வெளியான கர்ணன் படத்தை இயக்குனது மூலமா முன்னணி இயக்குனர்கள் வரிசையில இடம் பிடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு மற்றும் ஃபஹத் ஃபாசில் வச்சு மாமன்னன் படத்தை எடுத்து முடிச்ச மாரி செல்வராஜ் இதுக்கு அப்புறமா அவரோட தயாரிப்பிலேயே சிறுவர்களை மையமா வச்சு உருவாக்குற வாழை படத்தை எடுத்துட்டு வராரு. இப்போ இந்த படத்துக்கு அடுத்ததா மாரி செல்வராஜ் இயக்க இருக்கிற அடுத்த படத்தை பத்தின தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இயக்குனர் மாரி செல்வராஜ் துருவ் விக்ரம் கதாநாயகனா நடிக்கிற ஒரு புது படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்தை நீலம் தயாரிப்பு நிறுவனம் சார்பா இயக்குனர் ரஞ்சித் தயாரிக்க இருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து மாரி செல்வராஜ் ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் முண்டர்பார் பிலிம்ஸ் இணைஞ்சு தயாரிக்கிற தனுஷ் படத்தை இயக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முன்னணி நடிகரோட படமும் ஒரு முன்னணி இயக்குனரோட படமும் ஒரே நாள்ல வெளியாக இருந்துச்சு. இப்ப என்னடா அப்படின்னா அதுல ஒரு படம் அவங்களோட ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருக்காங்க. இதனால இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு படத்துக்கும் பொதுவா இருக்கிற ஒரே ஆளுதான் இதுக்கெல்லாம் காரணமா வந்து நிக்கிறாரு. மாரி செல்வராஜ் இயக்கத்துல உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ், வடிவேலு, ஃபஹத் ஃபாசில் உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாகி இருக்கிற படம் மாமன்னன். இந்த படத்தை வர மே மாசம் வெளியிட இருக்கிறதா அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. ஆனா படத்தோட கடைசி கட்ட பணிகள் இன்னும் முடியாத பட்சத்துல மே மாசம் வெளியிட வாய்ப்பில்லைன்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் சொல்ல
ரிலீஸ் தேதியை ஜூன் மாதம் 29ஆம் தேதி பக்ரீத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க ரெட் ஜெயின் நிறுவனம். சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகி இருக்கிற மாவீரன் படமும் பக்ரீத் அன்னைக்கு வெளியாக இருக்கிறதால இப்போ அந்த படத்தை ஜூலை மாசம் 28ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. மாவீரன் படத்தை தமிழ்ல வெளியீடு செய்யற உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிச்சிருக்கிற கடைசி படமான மாமன்னன் படம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சோலோ ரிலீஸ் ஆகணும்னு உதயநிதி நினைச்சதுதான் இந்த தள்ளி வைப்புக்கு காரணம்னு கோலிவுட் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. ஆக்ஷன் படங்களை நடிச்சுக்கிட்டு வந்த இந்த நடிகருக்கு கொஞ்ச நாளா எந்த படமும் சரியா போகாம சரிவுல இருந்துகிட்டு வந்தாரு. சரி, ஆக்ஷன் படங்கள் தான் கை கொடுக்கல, பேசாம குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை கொடுக்கிற மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட்ல இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி என்டர்டெய்னரா எடுத்து ஹிட் கொடுத்துக்கிட்டு வர ஒரு இயக்குனரோட இணைஞ்சிருக்காரு. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த இயக்குனரும் இவரை வச்சு ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் படத்தை எடுத்தவர் தான். தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் படங்களை நடிச்சிட்டு வரவர் நடிகர் விஷால். இவர் கடைசியா எனிமி, வீரமை வாகை சூடும், லத்தி போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இந்த படங்கள் எதுவுமே சரியா போகாத நிலையில இவர் இப்போ த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்தை எடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவான மார்க் ஆண்டனி படத்துல நடிச்சு அந்த படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. இந்த நிலையில நடிகர் விஷால் நடிக்க இருக்கிற அடுத்த படத்தோட இயக்குனர் சம்பந்தமான தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி குடும்ப படங்கள் எடுக்கிறதுல பெயர் பெற்றவரான இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்துல நடிகர் விஷால் நடிக்க இருக்காரு. இந்த படம் குடும்ப படமா இல்லாம ஆக்ஷன் த்ரில்லரா படமா இருக்கும்னு ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இயக்குனர் பாண்டிராஜ் ஏற்கனவே விஷாலை வச்சு கதகளி அப்படின்ற ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை இயக்கி அந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது குறிப்பிடத்தக்கது. காமெடி நடிகர்கள் கதாநாயகனா அறிமுகமாகிறப்போ பெரும்பாலும் காமெடி கதையில தான் ஹீரோவா நடிப்பாங்க. ஆனா இந்த காமெடி நடிகர் முதல் படத்திலேயே சீரியஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றது மட்டும் இல்லாம தொடர்ந்து 2 படங்கள்ல மறுபடியும் ஹீரோவா நடிக்க இருக்காரு. நகைச்சுவை நடிகரா கொடிகட்டி பறந்தவர் நடிகர் சூரி. இவர் சமீபத்துல இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல வெளியான விடுதலை படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம இவரோட நடிப்புக்கு பல பாராட்டுகளையும் பெற்றுட்டு வராரு. இந்த படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் தயாரிப்புல இயக்குனர் வினோத் இயக்குற கொட்டுக்காளி படத்துல நாயகனா நடிக்கிறாரு நடிகர் சூரி. இந்த படத்தோட அறிவிப்பு வீடியோ சமீபத்துல வெளியாக கவனிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில நடிகர் சூரி இன்னொரு படத்திலையும் கதாநாயகனா நடிக்க இருக்காரு. இந்த படத்தை எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி மற்றும் பட்டாசு படத்தை இயக்குன RS துரை செந்தில்குமார் இயக்க இருக்காராம். இந்த படத்தோட கதையை இயக்குனர் வெற்றிமாறன் எழுதி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில நம்ம அடுத்தா பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். பாலிவுட் சினிமாவில் இன்னை தேதிக்கு முன்னணி நாயகியா வளர்ந்துட்டு வரவங்க சாரா அலிகான். இவங்க தனுஷ் நடிப்புல உருவான அத்ராங்கி ரே படத்துல நடிச்சது மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமாகி இருந்தாங்க. இயக்குனர் ஹோமி அடஞ்சனியா இயக்கத்துல உருவாக்கிட்டு வர மர்டர் முபாரக் படத்துல நடிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில அந்த படப்பிடிப்பு நிறைவு செஞ்சிருக்காங்க சாரா அலிகான். இந்த படத்துல இவங்களோட சேர்ந்து நடிகர்கள் கரிஷ்மா கபூர், விஜய் வர்மா, சஞ்சய் கபூர் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனோட டாக்டர் மற்றும் டான், சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் போன்ற படங்கள்ல நடிச்சது மூலமா பரிச்சயமானவங்க பிரியங்கா மோகன். இப்போ ரஜினியோட ஜெயிலர் படத்துல நடிச்சிட்டு வராங்க பிரியங்கா மோகன். நானி கதாநாயகனா நடிச்சு வெளியான கேங் லீடர் படம் மூலமா தெலுங்கு சினிமாவுக்கு அறிமுகமாகி இருந்தாங்க. இந்த நிலையில தெலுங்கு சினிமாவோட முன்னணி நட்சத்திரமா இருக்கிற பவன் கல்யாண் நடிக்கிற ஓஜி அப்படின்ற படத்துல கதாநாயகியா நடிக்க இருக்காங்களாம். இந்த படத்தை இயக்குனர் சுஜித் இயக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாகுபலி படம் மூலமா இந்தியா முழுக்க பிரபலமான நடிகர் பிரபாஸ் தொடர்ந்து பேன் இந்தியா படங்களா நடிச்சிட்டு வராரு. அந்த வகையில இப்போ இயக்குனர் ஓம் ராவத் இயக்கத்துல உருவாகி இருக்கிற ஆதிபுருஷ் படமும் பேன் இந்தியா படமா உருவாகி இருக்கு. இந்த படம் வர ஜூன் மாசம் 16ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில நியூயார்க் நகர்ல நடக்கிற 22வது ட்ரிபெக்கா சர்வதேச திரைப்பட விழால பிரத்யேகமா திரையிட இருக்காங்க. ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்த படவிழா நடக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. திரைமுரசு நிகழ்ச்சியில நம்ம அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் சினிஃபிளிக்ஸ். தியேட்டர் தாண்டி நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணும்னாலும் படம் பார்க்கறதுக்கு ஏதுவா இருக்கிற இடம் தான் OTT பிளாட்ஃபார்ம்ஸ். இதுல என்னென்ன படங்கள் என்னென்ன தேதியில வெளியாகுதுன்னு சொல்லிட்டா அது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். அதுக்கான செக்மெண்ட் தான் இந்த சினிஃபிளிக்ஸ். அசோக் மிஸ்ரா எழுதி யசோவர்தன் மிஸ்ரா இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் கதல்.
சோஷியல் காமெடி டிராமா பணியில உருவாகி இருக்கிற இந்த படத்துல சன்யா மல்ஹோத்ரா, ஆனந்த் வி ஜோஷி, விஜய்ராஜ் உள்ளிட்ட பலரை முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர மே 19 நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல வெளியாக இருக்கு. உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் ஆக்ஷன் ஹீரோ அர்னால்ட் ஸ்குவாஸ்நேகர் இவர் இப்போ ஃபுபார் அப்படின்ற டிவி சீரிஸ்ல நடிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து மோனிகா பார்பரோ, ஜோ ஃபாருச்சல், அபர்ணா பிரையல் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. நிக் சாண்ட்ரோ இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த தொடர் நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல மே மாதம் 25 வெளியாக இருக்கு. நானி கதாநாயகனா நடிச்சு இயக்குனர் ஸ்ரீகாந்த் ஒத்தல்லா இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் தசரா. கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியா நடிச்சு சந்தோஷ் நாராயணன் இசையில உருவாகி இருக்கிற இந்த படம் கடந்த மார்ச் மாதம் 30 வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இந்த நிலையில தசரா படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல வெளியாக இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில நம்ம அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் குட்டி ஸ்டோரி. இன்னைக்கான குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்ல ஒளிப்பதிவாளராக இருந்து அப்புறம் இயக்குனராக உருவெடுத்து இன்னைக்கு நடிகராகி இருக்கிற ராஜீவ் மேனனோட பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரியை தான் இந்த குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்ல பார்க்க போறோம். மின்சார கனவு, கண்டு கொண்டேன் உள்ளிட்ட படங்களை இயக்கியவரும் ஒளிப்பதிவாளருமான ராஜீவ் மேனன் இன்று தனது 61வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அஜித், மம்மூட்டி, ஐஸ்வர்யா ராய், தபு உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் 2000 ஆண்டு வெளியான இப்படம் அனைத்து 90s கிட்ஸ்களுக்கும் ஃபேவரட். காதல், குடும்பம், பிரியம், பாசம் என பசுமை நினைவுகளை அசை போடும் கண்டு கொண்டேன் என்ற இப்படத்தை இயக்கியது ராஜீவ் மேனன் என இன்று வரை பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட படங்களை இயக்கி அப்போதைய இளைஞர்கள் மத்தியில காதலை விதைத்த ராஜீவ் மேனன் முதல் தர வேலையே ஒளிப்பதிவுதான். உயிரே என அரவிந்த் சாமி உருகிய பாம்பே படம் தொடங்கி குரு, கடல் உள்ளிட்ட படங்கள்ல மணிரத்னத்தின் ரத்தினமான ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் ராஜீவ் மேனன். இது தவிர தெலுங்குல சைத்தன்யா, கன்னடத்துல செல்வி, மலையாளத்துல ஹரிகிருஷ்ணன், ஆங்கிலத்தில் மார்னிங் ராகா உள்ளிட்ட பிரபல படங்களிலும் ஒளிப்பதிவாளராக அவர் பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரையுலகின் இயக்குநரான ராஜீவ் மேனனின் உதவி இயக்குநராக கௌதம் வாசுதேவ் மேனன் பணியாற்றிய காலங்களில் இருவரும் ஒரு நாள் இணைந்து நடிப்போம் என இருவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வெற்றிமாறன் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்ற விடுதலை படத்தில் கௌதம் மேனனும் ராஜீவ் மேனனும் தங்களுக்கே உரிய ஆங்கில ஈர்ப்பில் ஒன்றாக நடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக தமிழ் திரையுலகினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் குறிப்பிடத்தகுந்த பங்காற்றிய ராஜீவ் மேனனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கான திரைமுரசு நிகழ்ச்சியில சினிமா பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் இதே நேரத்துல இதே நிகழ்ச்சியில புது செய்திகளோட சந்திக்கலாம். Until then, it's bye from Divya. Bye bye.